கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்திலும் நாம் தியானத்துக்கென்று ரூத் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரூத் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். இப்ப இதுல பார்த்தோம்னா 3 காரியம் இருக்குது. அவர் பிள்ளையை எடுத்தாள், அடுத்தது தன் மடியிலே வைத்தாள், அதை வளர்க்கிற தாயானாள். இப்ப நகோமி எதுக்கு அடையாளமா இருக்கான்னா, ஆத்துமாக்களை வளர்க்கும் கர்த்தருடைய சபைக்கு அடையாளமாய் இருக்கிறாள். ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாயாக தகப்பனாக விளங்குகிறார்கள். எப்படி பவுல் சொல்வார் பாருங்க, கொலோசியர் 1:28 சொல்வாரு. கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாத்தீங்களா, ஆவிக்குரிய தகப்பனாக நம்மை எல்லா விதத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தேறினவர்களாய் நிறுத்துவதற்காக நமக்கு ஆவிக்குரிய தாய் தகப்பனாக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்போ இது நிமித்தம் என்ன ஆகுதுன்னா, விசுவாசிகள் வளர்ந்து பலன் கொண்டு கிறிஸ்துவை போல மாறுகிறார்கள். அப்போ தாய் தகப்பனை போல ஊழியக்காரர்கள் அடியில நம்ம இருந்து என்ன செய்யணும், பலன் கொண்டு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நமக்கு சபை கண்டிப்பா இருக்கணும். இந்த சபையின் ஊழியக்காரர்கள் நமக்கு யாரு? ஆவிக்குரிய தாய் தகப்பன். அப்போ விசுவாசிகளை வளர்க்கும் திருச்சபை மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா, விசுவாசிகள் வளர்க்கும் திருச்சபை மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, அது கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையாகும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, சபையில அப்போஸ்தலர் 2:47. அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை யார் சேர்த்து கொண்டு வந்தார்? கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன்னா அது அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அது சபை என்னது? ஆத்துமாக்களை வளர்க்கும் சபை. அங்க ஊழியக்காரர்கள் ஆவிக்குரிய தாய் தகப்பனாக நமக்கு விளங்குகிறார்கள். அதே இது இன்னொரு சைடு பார்த்தோம்னா, யாத்ராகமம் 2:9. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பாத்தீங்களா, மோசைய பார்வோன் குமாரத்தை தத்தெடுக்கிறான். ஆனா அவ என்ன செய்யல? வளர்க்கவில்லை. கூலிக்கு பிள்ளையை வளர்த்தாள். அதே மாதிரிதான் இப்பயும் பாத்தீங்கன்னா, கூலிக்காக மாரடிக்கும் போலியான தாய் போதகர்கள் இப்போ இந்த உலகத்துல உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு 3:1. யாக்கோபு 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. பாத்தீங்களா, இந்த மாதிரி போலியான ஊழியக்காரர்களுக்கு பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அநேகர் போதகராகாதிருப்பீர்களாகன்னு சொல்றாரு.
அப்போ எப்படி பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆத்துமாக்களுக்காக பொறுப்பெடுத்து கற்ப வேதனைப்படும் பவுலை போன்ற ஆவிக்குரிய தகப்பன்மார் தாய்மார் நமக்கு தேவை. அதான் 1 கொரிந்தியர் 4:15. 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 பேர் உபாத்திரையாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். பார்த்தீங்களா, பவுல் சொல்றாரு உபாத்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனா தகப்பனை போல உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து நான் என்ன செஞ்சேன், சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன்னு சொல்றாரு. நிறைய பேர் டீச் பண்ணுவாங்க, ஆனா அந்த தாய் தகப்பனை போல பாரம் எடுத்து ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் பாரம் எடுத்து ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் உத்தரவாதமாய் நிற்கிற ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் நமக்கு எல்லா பக்கமும் கிடைக்காது. அதனாலதான் பவுலை போல அந்த தகப்பனுடைய ஸ்தானத்துல, தாய் ஸ்தானத்துல இருந்து ஆத்துமாக்களை வளர்க்கிற, கற்ப வேதனை படுகிற, சுவிசேஷத்தினால் பெற்றேன்னு சொல்றாரு. அந்த மாதிரியான தாய் தாப்பனாக, ஆவிக்குரிய தாய் தாப்பனு கீழே நம்மலாம் இருந்தோம்னா நம்மளாம் யாரு? பாக்கியவான்கள். அப்போ நம்ம ஆவிக்குரிய நகோமியின் மடியில் இருந்தால் நம்ம என்னது? பாக்கியவான்களா இருப்போம். அப்போ நகோமி என்ன பண்றா, மோவாபி பெண்ணாகிய ரூத்தின் கரத்திலிருந்து ஓபத்தை எடுத்து தன் மடியிலை வளர்த்தாள். இதனால என்னாச்சு, இந்த சந்ததியில் யார் பிறந்தா? தாவீதும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவும் வந்தார்கள். அப்ப கிறிஸ்து என்ன பண்ணார், நம்ம உளையான பாவ சேற்றிலிருந்து எடுத்து நம்மை தமது பரிசுத்த மடிக்கு கொண்டு வந்தார். பாத்தீங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், சபைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு அடியில வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், பாவ மடியிலிருந்து கிறிஸ்துவின் மடியாகிய பரிசுத்தத்தின் மடிக்கு வந்துவிட வேண்டும். மோவாபிய சந்ததி ரூத் நல்ல பிள்ளைதான், ஆனா அவ சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. ஏன்னா அது தகப்பனின் சந்ததி, அது சரியான உறவு கிடையாது. அப்போ அந்த சந்ததியார் என்ன செஞ்சாங்கன்னா, அது உறவு சரியில்லாத காரணத்தினால அந்த சந்ததியார் வேசித்தனத்தை விரும்பி செய்தார்கள். மோவாபிய ராஜா என்ன பண்றாரு பாருங்க, அந்த பாலாக்கு தன் தேசத்து பெண்களை இஸ்ரவேலரோடு விபச்சாரம் பண்ணும்படி அனுப்பினான். அதனால என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் 22,500 பேர் இறந்தார்கள்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ தேவ ஜனங்களை வஞ்சித்து பாதாளத்துக்கு அழைத்து செல்லும் ஆவிதான் என்னது? விபச்சார வேசித்தன ஆவி. இந்த சந்ததி தான் அந்த மோவாபிய சந்ததி. அதனாலதான் அந்த ரூத்தின் மடியிலிருந்து நகோமி என்னது, அந்த 1000 தலைமுறைக்கு இரக்கங்களை பெற்ற ஆபிரகாமின் சந்ததி. அப்ப அவ எடுத்து வளர்க்கிறா. அப்ப நகோமி ஓபேத்தை தன் மடியிலே வைத்து என்ன பண்றா, இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் 16-19 வாசித்தோம்னா, அந்த பாவத்தின் பிடியில் சிக்கணும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. சிம்சோன் என்ன பண்ணா, பாவத்தின் மடியாகிய தெளிலாளின் மடியில் படுத்து தன் பலத்தையும் வல்லமையையும் இழந்தான். அதுதான் அந்த வேசித்தன விபச்சார ஆவி. அது என்ன செய்யும், நம்முடைய பலத்தையும் வல்லமையையும் இழக்க செய்யும். அதனாலதான் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்தின் மடியில படுத்து விடவே கூடாது. நம்ம என்னது, பரிசுத்த மடியாகிய கிறிஸ்துவின் மடிக்கு நம்ம விட வேண்டும். இப்ப நகோமி என்ன பண்றா, ஓபேத்தை தன் மடியில வைத்து வேத வசனத்துக்களை ஊட்டி வளர்த்தாள். அப்ப கர்த்தர் நமக்கு கிருபையாய் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தேவ பக்தியிலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வளர்க்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
பாத்தீங்களா, நகோமி எப்படி ஓபேத்தை வந்து வேத வசனங்களை ஊட்டி வளர்த்தாலோ அதே போல கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைங்களை என்ன செய்யணும், தேவ பக்தியிலும் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் வளர்க்க வேண்டும். அப்புறம் முதல்ல வந்து பரிசுத்த மடிக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மோவாபி பெண்ணான ரூத்தின் மடியில் சாபம் இருந்தது. உபாகமம் 23:3. உபாகமம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பாத்தீங்களா, இந்த மோவாபிய சந்ததி சரியான சந்ததி இல்லாதனால ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சபைக்கே அது உட்படலாகாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க நகோமியின் சந்ததியை பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 20:6. யாத்ராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியில் வந்த நகோமியின் மடியிலே 1000 தலைமுறைக்கு கர்த்தருடைய இரக்கம் இருந்தது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த சாபத்தின் மடியில் இருந்து ஆசீர்வாதமான மடிக்கு நம்ம வந்துவிட வேண்டும். ஏசாயா 65:7. ஏசாயா 65:7. உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, இந்த மோவாபிய சந்ததி சபைக்கு உட்படலாகாது. ஏன்னா அந்த அக்கிரமங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா, சரி கட்டுவேன்னு சொல்றாரு. அதனால உபாகம் 28 நம்ம பார்த்தோம்னா ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, முன்னால் வைக்கிறார். அப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் முன்னாடி வச்சுட்டாரு, நீ ஆசீர்வாதத்தின் மடியில இருக்கிறியா இல்ல வந்து சாபத்தின் மடியை தெரிந்து கொள்றியா, அத ஆண்டவர் வந்து நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. அத வந்து சூஸ் பண்ண வேண்டியது நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவ பிள்ளைகளாகிய நாம் வந்து ஆசீர்வாதத்தின் ஊற்றான கிறிஸ்துவின் மடிக்கு வந்துவிட வேண்டும். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பாத்தீங்களா, கர்த்தர் வந்து இந்த சாபத்தை வந்து நமக்கு என்ன செஞ்சாரா, ஆசீர்வாதமாக மாற பண்ணிட்டாரு. ஏன், எப்படி? அவர் என்ன பண்ணார், கிறிஸ்து நமக்காக சாபமாகி அதுல இன்னொரு வசனம் இருக்கு, நெகேமியா 13:2. நெகேமியா 13:2. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. பாத்தீங்களா, சாபத்தின் பிடியில இருந்துச்சு. அதனால வந்து நம்ம வந்து கிறிஸ்து நமக்காக சாபமாகி அதை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றினார். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. என்ன வாசிக்கவா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாத்தீங்களா, சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த சாபத்துக்கு நேரான அந்த காரியங்கள் உபாகம் 28 வாசிக்கிற அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கிறிஸ்துவின் மடிக்கு வரும்போது கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவாராம், ஏசாயா 40:11. போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பாத்தீங்களா, மேய்ப்பனை போல நம்மளை என்ன செய்வாராம், அருமையாய் மேய்த்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டார். நீ எதை
தெரிந்து கொள்ளணுமோ தெரிந்து கொள். கிறிஸ்துவின் மடியை தெரிந்து கொண்டனா, பரிசுத்த மடியை தெரிந்து கொண்டோம்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? மேய்ப்பனை போல இருந்து நம்மை அருமையாய் மேய்ப்பார். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப கிறிஸ்துவின் மடிக்கு வந்துட்டோம்னா, பரிசுத்த மடிக்கு வந்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, சங்கீதம் 16:11, சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாத்தீங்களா? கர்த்தருடைய மடியில வந்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்குதா? பரிபூரண ஆனந்தம், மகிழ்ச்சியின் மடி. நகோமி மன மகிழ்ச்சிக்கு நகோமினா மன மகிழ்ச்சின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சன்னிதானத்திலே களி கூறுகிற அந்த சந்தோஷத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கர்த்தருடைய சன்னிதானத்திலே களி கூறுகிற மடி நமக்கு கிடைக்கும். நெகேமியா 8:10, நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். பாத்தீங்களா? அப்போ நம்ம கர்த்தருடைய மடிக்கு வந்துட்டோம்னா மகிழ்ச்சியின் மடிக்கு வந்துடுறோம். நம்முடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரா? சந்தோஷமாய் மாற்றுகிறார். என்னென்ன சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கறான்னு பார்த்தோம்னா, முதல் சந்தோஷம் என்னன்னா, ஏசாயா 12:3, இல்ல 1 சாமுவேல் 2:1, 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். முதல் சந்தோஷம் கர்த்தர் நம்ம கொடுக்கறது என்னன்னா, அந்த பாவத்தின் மடியிலிருந்து பரிசுத்த மடிக்கு வரும்போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதே இது ஏசாயா 12:3லயும் இருக்கும். ஏசாயா 12. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். பாத்தீங்களா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யணும்? மொண்டு கொள்ள வேண்டும். இப்ப கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம கிடைக்கிற முதல் சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் என்னன்னா, அப்போஸ்தலர் 8:36, அப்போஸ்தலர் 8:36. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். ஞானஸ்நானத்திலே சந்தோஷம். அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் வாசித்தோம்னா அவன் சந்தோஷத்தோடு போனான்னு போட்டிருக்கும். அப்போ இந்த ஞானஸ்நானத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா கர்த்தரோடு நம்ம உடன்படிக்கை செய்யறோம். நான் பரிசுத்த மடிக்கு வந்துட்டேன், இனி இந்த பாவ மடி வேண்டாம், பாவத்துக்கு மரித்து நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த பரிசுத்த சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம். அப்போ இந்த ஞானஸ்தானத்திலே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அடுத்து என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னா, ரோமர் 14:17, ரோமர் 14. புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அடுத்தது நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? கர்த்தருடைய சந்நிதியிலே பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அடுத்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது சந்தோஷம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் நமக்கு எப்ப கிடைக்குதுன்னா, எப்படி கிடைக்குதுன்னா, சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாத்தீங்களா? வேதத்தின் மேலுள்ள மாபெரும் சந்தோஷம். அந்த வசனம் நம்மோடு பேசும்போது, நம்மளுடைய ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல அந்த வசனம் நிக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஒரு விடுதலை. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். வார்த்தை, கர்த்தர் தான் வார்த்தை. அப்போ வேதத்தின் மேலுள்ள ஒரு மாபெரும் சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள்.
தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருக்கு கொடுப்பதிலே சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் மூலமா நம்ம பெற்ற சந்தோஷத்துல நம்ம என்ன செய்யறோம், சந்தோஷமாய் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனாலதான் உற்சாகமாய் கொடுக்கற இடத்துல தேவன் பிரியமா இருக்காது. ஏதோ போறோம் போடுறோம் அப்படின்ட்டு கிடையாது. அந்த சந்தோஷத்தோட கொடுக்கணும். ஐயோ, கர்த்தர் எனக்கு எவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய துக்கங்களை மாற்றி மகிழ்ச்சியா என்னைய மாற்றி இருக்கிறான்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல நம்ம என்ன செய்யறோம், கர்த்தர் செய்த ஈவுகளுக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாய் தேவனுக்கு கொடுக்கும்போது அதுல ஒரு சந்தோஷம், கொடுப்பதிலே சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னது போது மகிழ்ச்சியாயிருந்தேன். பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நமக்கு ஆலயத்துக்கு போவதிலேயே பெரிய சந்தோஷம் உண்டாயிரும். இப்ப பாத்தீங்களா, நம்ம கிறிஸ்துவின் மடிக்கு வரும்போது, அந்த மகிழ்ச்சியின் மடிக்கு வரும்போது, அந்த பரிசுத்தத்தின் மடிக்கு வரும்போது நமக்கு 6 வகையான சந்தோஷம் கிடைக்குது. ரட்சிப்பின் சந்தோஷம், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யும் ஞானஸ்நானத்துல சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம், வேத வசனங்களின் மேலுள்ள மாபெரும் சந்தோஷம், கர்த்தருக்கு கொடுப்பதிலே சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வதிலே சந்தோஷம். அந்த பரிசுத்த சந்தோஷமே ஒரு விசேஷமானது. அதையெல்லாம் பெற்ற நம்ம பெரிய பாக்கியவான்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மோவாப் தேசத்துல என்னாச்சுன்னா, நகோமியுடைய கணவர், அவருடைய 2 மகன்கள் எல்லாம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகியுமே அந்த மோவாப் தேசத்துல என்ன செய்யல, குழந்தை பிறக்கவில்லை. இப்ப புதிய ஜீவன் அங்க உண்டாகவில்லை. அப்புறம் என்ன செய்யறா, பெத்லகேமுக்கு அவ வந்த போது ஓபேத் பிறந்தான். அப்போ அந்த ஜீவனின் மடி. பெத்லகேம்னா என்ன அர்த்தம், அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். யாரு நமக்கு அப்பம், கிறிஸ்துதான் ஜீவ அப்பம். யோவான் 6:33. வானத்திலிருந்து இறங்கி ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்போ கிறிஸ்து தான் நமக்கு ஜீவ அப்பம். அப்போ அந்த மோவாப் மரணம். ஏன்னா அங்க வேசித்தனம், விபச்சாரம், ஆவிக்குரிய மரணத்தின் மடியிலிருந்து நம்ம என்ன செய்யணும், ஜீவனின் மடியாகிய கிறிஸ்துவின் மடிக்கு வரும்போது எப்படி ஓபேத் புதிய ஜீவன் அங்க உண்டாச்சோ, அதே போல அந்த ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்கள் அங்க உருவாகுவாங்க. அப்போ கிறிஸ்து நமக்கு ஜீவப்பம். அப்போ அப்பத்தின் வீட்டுக்கு நம்ம வரும்போது, பெத்லகேமுக்கு வரும்போது, அப்பத்தின் வீடாக கிறிஸ்துவன் வரும்போது நமக்கு என்ன ஆகும், புதிய ஆத்துமாக்கள் உருவாகுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நகோமியின் மடிக்கு என்ன அடையாளம், ஆத்துமாக்களை வளர்க்கும் கர்த்தருடைய சபைக்கு அடையாளம். ஊழியக்காரர்கள் நமக்கு யாரு, ஆவிக்குரிய தாய் தகப்பனாக நம்மை, எப்படி பவுல் போல ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து விசுவாசிகள் வளர்ந்து பலன் கொண்டு கிறிஸ்துவை போல மாற நமக்கு உதவுகிறார்கள். அப்புறம் விசுவாசிகளை வளர்க்கும் திருச்சபை கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அங்க கர்த்தர் என்ன செய்யறாராம், ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சேர்க்கிறாரு. அப்புறம் அந்த கூலிக்கு மாரடிக்கிற அந்த தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறாரு, அதிக ஆக்கினை அடைவாங்க என்று. அதனால நம்ம என்ன செய்யணும், பவுலை போல கற்ப வேதனைப்படும் ஆவிக்குரிய தாய் தகப்பன் கீழே நம்ம எல்லாம் இருந்தோம்னா நம்ம எல்லாம் யாரு, பாக்கியவான்கள். நமக்காக உத்தரவாதம் செய்கிற ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு கீழே நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், பாவத்தின் மடியிலிருந்து பரிசுத்தத்தின் மடிக்கு விட வேண்டும். அதுக்கப்புறம் சாபத்தின் மடியிலிருந்து ஆசீர்வாதம் மடிக்கு வந்துடணும். ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதத்தின் ஊற்றான கிறிஸ்துவின் மடிக்கு அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால் என்ன பண்ணாரு, சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றினார். அப்ப கிறிஸ்துவின் மடிக்கு வரும்போது மேய்ப்பனை போல இருந்து நம்மளை என்ன செய்வார், அருமையாய் மேய்த்து நடத்துவார்.
அதுக்கப்புறம் நகோமி என்னத்துக்கு மன மகிழ்ச்சிக்கு அடையாளம். அதே மாதிரி கர்த்தருடைய சன்னிதானத்திலே களி கூறுகிற அந்த மடிக்கு நம்ம வரும்போது நமக்கு கர்த்தர் 6 வகையான சந்தோஷத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், ஞான ஸ்நானத்துல சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம், வேதத்தின் மேலுள்ள மாபெரும் சந்தோஷம், கர்த்தருக்கு கொடுப்பதிலே சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வதில் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம ஜீவனின் மடிக்கு வரும்போது எப்படி புதிய ஜீவன் பெத்லகேமில உண்டாச்சோ, ஓபேத் பிறந்தானோ, அதே போல ஆத்துமாக்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள் என்ன செய்வாங்க? பிறப்பார்கள். அதனால நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த சாப சந்ததிக்கு நேரான காரியத்தை நம்ம விட்டு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டு அந்த பரிசுத்த சந்தோஷத்திலே நம்ம அனுதினமும் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.
எல்லா